பெண்கள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆணி வேர் இல்லைங்களா? அதனால் மிக முக்கியமான விஷயம், அந்த கால பெண்கள் சாதாரண ஆள் இல்லை. புலியால் புலியும் விரட்டினாங்க, முறத்தால் என்ன புருஷனையும் தேவைப்பட்டால் விரட்டுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் விரட்டி விடலை, வச்சுருந்தாங்க. அதையும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக சொல்லி இருந்துட்டு போட்டோம் அந்த ஆள் என்ன அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு வருகிறார் பேராவூரணி நீலவேணி அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் வாங்க. பேசலாமா நடுவர்? என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இறுதி ஊர்வலத்தில் கேட்குற மாதிரி கேட்குற? பேசலாமா? காற்று போயிடுச்சா? என்னை தள்ளி நிற்க சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இல்லை, நீ நின்னாலும் அவ்வளோதான் தெரியுற அப்படியா? இந்த அம்மாவோட. சரி பரவாயில்ல, நான் எங்கே நின்னாலும் ரொம்ப அழகாக தான் தெரிவேன். அதனால் தெரியுமா? எழுதி போட்டாங்க, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் எழுதியிருந்தாங்க, பார்த்தேன். எழுதியிருக்கு. நீ அழகாக தான் இருக்கேன். நான் தஞ்சாவூர் பொண்ணு இல்லை, அதனால எழுதியிருப்பாங்க. அம்மா நீ பேராவூர், நீ தஞ்சாவூர் மாவட்டங்க. அது அப்படி சொல்லு. தஞ்சாவூரோட கடைசி எஜ்ஜு நாங்கள் தாங்க. ஆமாம், நான் பேசட்டுமா நடுவர்? பேசு பேசு, அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன டான்ஸ் ஆடைய கூப்பிட்டாங்க? இல்லை இல்லை, நான் வந்து மேரி அக்கா மாதிரி வந்தோம் பேசினோம் போனோம் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி நீங்கள் வயசில் மூத்தவர், ஒரு அனுபவசாலி, வாழ்ந்து சலிச்ச மனுஷன், நீங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் எப்படி இருந்தாலும் முடிச்சு விடலான்னு பார்க்குறேன். அப்படி கிடையாதுங்க. ஒரு அனுபவசாலி, ஒரு பெரியவர், அந்த காலத்து ஆள் மாதிரியே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால என்னைய பார்த்தா அந்த காலத்து ஆள் மாதிரியா இருக்கு? இல்ல, நீங்க சப்போர்ட் பண்றத பார்த்தா அந்த காலத்து ஆளா மாறிட்டீங்க. நான் எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்ணுமா, ஏன்னா கல்யாணம் ஆனதும் நான் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே நடுவர்களே, அப்ப அனுபவத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளை மேடை ஏற்றி உட்கார வச்சுட்டு, நமக்காக நிகழ்ச்சி அமைச்சு நம்மளை மேடை ஏற்றி உட்கார வச்சுட்டு நமக்கு கீழே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் முதல்ல தனக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயுமே பார்ட்டி போய் சேர்ந்துரும். உண்மைதானே? என்ன நோய்ங்கிறத தெரியறதுக்கு முன்னாடி ஆள் போய் சேர்ந்துரும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறி இருந்தால் கூட இது இதற்கான அறிகுறியாக தான் இருக்கும் அப்படின்னு அதை உங்களுக்கு மறுபடியும் தெரியாத மக்களுக்கெல்லாம், அறியாத மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வு முகாமையும் வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த பொதுநலத்துக்கு முதல்ல நாங்கள் தலை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குறேன். ஆமாம், பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கீங்க? 1.5 மணி நேரம் கழிச்சு பட்டிமன்ற தலைப்பு கேட்பேன். நீங்க 1.5 நாள் கழிச்சு பேச சொன்னாலும் நான் அதான் கேட்பேன். இங்க பாருமா, ஏன்னா மேரி அக்கா குழப்பி விட்டு போய் ஒரு அருமையான தலைப்பு. என்ன? அதிக சிக்கல்களை, அதிக சவால்களை எதிர்கொள்வது அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா? அவ்வளவுதான். இப்ப நான் எந்த கால பெண்கள்னு பேசணும்? நீ இந்த கால பெண்கள்னு பேசணும். இந்த கால பெண்கள்னு முக்கியமா மேரி அக்கா சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். அந்த கால பெண்கள், அதாவது எங்க மாமியார், இப்ப உங்களை மாதிரி உங்களுக்கு மாமியார், இப்ப எனக்கு மாமியார், மொத்தம் அந்த ஏஜ்டு குரூப் எல்லாம் வந்து என்ன சிக்கல்கள்லாம் சந்திச்சாங்க அப்படின்னு அக்கா சொல்லிட்டு போனாங்க. முதல் கேள்வி அவங்க கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்லி ஆகணுங்க. சொல்லுமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மருமகள்கள்லாம் வீட்டுக்கு வர்றீங்களே, வந்த உடனேயும் அந்த பெரிய மனுஷியர், அதாவது எங்க மாமியார, ராஜ மாதாவை, அந்த ராஜ மாதாவை அம்மாவா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்களே. நான் என்ன கேட்கிறேன், நாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயும் நீங்க எங்களை மகளா நினைக்கிறீங்களா, இல்ல நினைப்பீங்களா? நாங்களாவது முயற்சியை எடுக்கிறோம், நீங்க வாய்ப்பே கிடையாது. நாங்க கூட மாமியார அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அட வார்த்தைக்காவது அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பண்றீங்களா? இன்னைக்கு ஒரு குரூப், இந்த 90s கிட்ஸ்னு ஒரு குரூப், கல்யாணமே ஆகாம பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு காரணமே அந்த காலத்து பெண்கள் தான். ஏன் தெரியுமா? எப்படி? பிறந்த பொம்பளை பிள்ளைய முழுக்க கள்ளிப்பால் கொடுத்தே கொன்றுச்சு கிளவி. கள்ளிப்பால் கொடுத்து பழைய வயசு. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை முழுக்க கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுட்டு இன்னைக்கு ஆம்பளை பசங்களுக்கு முழுக்க பொண்ணு கிடைக்கலன்னு திரியுறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பொண்ணை குறை சொல்லிட்டு திரியுறீங்க மாமியார் நீங்க. அதுல அக்கா சொன்னாங்க, மாட்டு வண்டியில தான் மாமியார் அன்னைக்கு வந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் மாட்டு வண்டியில வந்ததை கௌரவ குறைச்சலா பார்க்கல, நீங்க மாட்டு வண்டியில வர வேண்டியதானே. நாங்க மாட்டு வண்டியில வர தயாரா இருக்கோம். வரதட்சணையா மாட்டு வண்டியை வாங்கிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சரியான கேள்வி. மாட்டு வண்டியா வாங்கிக்க முடியுமா? நீ கார் கேக்குறீங்களா, பிளஸர் கார்? எங்க தயாரா இருக்கேன்னு சொல்லு. நீங்க உங்களுக்கு பையன் இருக்குதானமா? 2 மாட்டோட ஒரு மருமகளை அனுப்ப நான் தயாரா இருக்கேன் உங்க வீட்டுக்கு. அதெல்லாம் கவலைப்படாதம்மா. அதுவே வந்து மாடு ஓட்டுற மாதிரி தான் இருக்கு சொல்றாரு.
இல்ல நடுறல அட அது கூட பரவாயில்லைங்க. அதுல இங்க பாருங்க, இந்த டயலாக எல்லாரும் சொல்றீங்கப்பா. அந்த காலத்துல எல்லாம் சமைச்சு வந்து தட்டுல போட்டாங்க, இன்னைக்கு சமைச்சு வந்து நெட்ல போடுறாங்க. அப்புறம் அன்னைக்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்புறம் அக்கா இன்னொரு டயலாக் வேற சொல்லிட்டு போனாங்க, கிரைண்டரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு மாவு பாக்கெட் வாங்க சொல்றாங்க, அதுவும் போர் அடிச்சிருச்சுன்னு சாப்பாடாவே வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க. அப்புறம் புக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் புக் பண்ணி சாப்பிட்டாலும் எங்கள் சொந்த காசில் நாங்கள் புக் பண்ணி சாப்பிட்றோம். கிளவியெல்லாம் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டை ஏமாத்தியா குழம்பு வாங்கி தின்ன கேஸ்லாம் நிறையா இருக்குது. பக்கத்து எங்க அப்பத்தாலாம் இன்னைக்கும் இருக்குதுங்க. 90 வயசு ஆயிடுச்சுங்க, இன்ன வரைக்கும் அது சமைச்சதே கிடையாதுங்க. நாங்க விருந்தாடியா வீட்டுக்கு போயிருந்தாலுமே அது என்ன பண்ணும், பக்கத்து வீட்டுல இருந்தா வர்றேன், இந்த ராசாத்தி என்ன குழம்பு வச்சிருக்கா, இந்த பங்கஜம் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு 9 வீட்டுல ரசத்தை வாங்கிட்டு வந்து கலந்து ஊத்துற கிளவிங்க. அதெல்லாம் அதுக்கு விஷத்தை ஊத்துனா என்னங்க தப்பு? ரசத்தை ஊத்துற கிளவிக்கு விஷத்தை ஊத்துறேன், இந்த ரசம் விஷம். அதுக்காக நான் ஊத்துனேன்லாம் நினைக்காதீங்க. ஸ்ட்ராங் பாடி அதெல்லாம் ஊத்துனாலும் போகாது. அந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. சும்மா இந்த காலத்து பெண்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, வீட்டுல அந்த தாத்தாவுக்கு கஞ்சியோ கூழோ ஆக்கி ஊத்துனீங்க. சரி. அப்புறம் பிள்ளைய பெத்துக்கிட்டீங்க. அப்புறம் வயக்காடு வரப்புன்னு சுத்த ஆரம்பிச்சிங்க. நீங்க நினைச்சா வயக்காட்டுக்கு போகலாம், இல்லைன்னா போகாம இருக்கலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் வேலையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே பொண்ணு சம்பாதிக்கிற பொண்ணா வேலைக்கு போற பொண்ணா இருக்கணும்னு பார்த்து தானே கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப பெண்கள்லாம் மேக்கப் போடுறாங்கன்னு ஒரு குறை சொல்றாங்கல்ல, இந்த குரூப்ல இந்த சைடு இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன மாதிரியே. ஏன்னா நம்மளாம் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டு ஏத்தி இருக்கோம். ஒரு ஆடியன்ஸை பிடிக்கிறாங்க. என்னது? ஒரு ஆடியன்ஸை ரெடி பண்றப்ப இல்ல ஐயோ அப்படிலாம் கிடையாது. இல்ல நீங்க உண்மையாவே அந்த பக்கம் எல்லாருமே வந்து ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க, அந்த 2 ரோல மட்டும் தான் பெண்கள் இருக்காங்க. அப்படி உங்களையும் இந்த பக்கம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்படி எல்லாருமே அழகா மங்களகரமா. நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிட போறோம்? மேக்கப்னா நம்ம என்னக்கா பண்ண போறோம்? மூஞ்சு கழுவி கொஞ்சோண்டு பவுடர் போட்டு இந்த கண்ணுக்கு கொஞ்சம் மை வச்சு கொஞ்சம் தலைவாரி தலைக்கு பூ வச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க மேக்கப்னு என்ன பண்ணிட போறோம்? உங்களுக்கு அது மேக்கப் மாதிரி தெரியுது, நாங்க அவ்வளவுதான் பண்ணுவோம். அவங்க மேக்கப் போடுறத நீங்க ஏன் மினிக்கிட்டு திரியறேன்னு கேக்குறீங்க. நான் ஏன் கேக்குறேன்னா, இப்ப பெண்கள் மேக்கப் போடுறாங்க, பெண்கள் மேக்கப் போடுறோம். ஏன் நாங்க மேக்கப் போடுறோம்? பொண்ணு பார்க்க வரையிலேயே பையனை கூட்டிட்டு வர்றீங்க நீங்க. அந்த காலத்து பெண்கள் பையனை கூட்டிட்டு வரும்போது என்ன கண்டிஷன் போடுறீங்க? பொண்ணு என் பையனோட ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கணும், என் பையனோட வெயிட்டுக்கு கரெக்டா இருக்கணும், கலர் நிறத்துல இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷன்ல யார் போடுறது? முடி இங்க வரைக்கும் இருக்கணும், சிரிச்சா பல்ல அழகா தெரியணும். இப்படிலாம் நீங்க கண்டிஷன் போடுறதுனாலதான் நாங்க பார்லரா சுத்தி மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. பொண்ணு குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு எந்த பெண்ணாவது அந்த காலத்து பெண்கள் பொண்ணு தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். உன் பாயிண்ட் வேலிடுமா? எங்க? ஏன்னா மேடமே கை தட்டிட்டாங்க. இன்னைக்கு மேட்ரிமோனில போய் பாருங்க. இன்னைக்கு மேட்ரிமோனில நீங்க போய் பாத்தீங்கன்னா பையன் இவ்வளவு சம்பளமா, பொண்ணு இவ்வளவு சம்பாதிக்கணும், பொண்ணோட குடும்பம் பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும். இப்ப பரவாயில்லைங்க, இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் பொண்ணோட அம்மா வேற நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல முழுசா முடிச்சறேன், அதுக்கு இடையில சிரிக்காதீங்க. உண்மை இது. நோட் திஸ் பாயிண்ட்ஸ். ஏங்க உண்மைங்க இது. பொண்ணோட அம்மா ஏன் நல்லா இருக்கணும்னா, நாளைக்கே பொண்ணை வந்து பொண்ணோட அம்மாவோட நிக்கும்போது பரவாயில்ல உங்க குடும்பம் பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்காங்களே. லட்சணம் அழகுங்கிறது மனசுல இருக்கு, அவங்களோட குணத்துல இருக்கு, பண்புல இருக்குன்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல அந்த காலத்து பெண்கள். இன்னொன்னு சொல்லவா, அந்த காலத்து பெண்கள் தான் ஏன் தலைய வாரிக்கிட்டு போடி, ஏன் புடவைய இப்படி கட்டிக்கிட்டு போடி, ஏன் ட்ரெஸ் அப்படி பண்ணாதடி இப்படி பண்ணாதடின்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்து பெண்கள் தான். மேக்கப் போடுறோன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்து பெண்கள் வெறும் கொண்டைய போட்டுட்டு இருக்கிற போட்டிருக்க சுடிதார்ல ஒரு ஷாலை தூக்கி போட்டுட்டு ஸ்கூட்டில நாங்க பாட்டுக்கு பறந்துகிட்டே திரியிறோம். எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இங்க பாரு இவ அப்படி தெரியற மாதிரி புடவை கட்டுறா, இங்க பாரு அவ அப்படி தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறான்னு குறை சொல்றது யாரு? யாரு? ஒரு கண்ணு ஒரு பெண்ணை பாக்குதுன்னா அந்த கண்ணை தான் பார்த்து பேசணும், அதை தவிர மத்த எல்லாத்தையும் பார்த்து பேசுறது அந்த காலத்து பெண்கள் தான். கரெக்ட். குறை சொல்றது முழுக்க அந்த காலத்து பெண்கள் தான். நீங்க அப்படி அது இது கூட பரவாயில்லக்கா, ஒரு பக்கம் வச்சுக்கோ. அந்த பொண்ணு பார்க்க வரையில அடிக்கிற கூத்து என்ன தெரியுமா? பையனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா, உங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா, ஏன் கூட்டிட்டு போய் கச்சேரியா நடத்த போற? குடும்பம் தானே நடத்த போற. இப்ப இந்த சவால் எல்லாம் யாருங்க சந்திச்சிட்டு இருக்குது? நீங்க போடுற கண்டிஷன் எல்லாம் யாரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது? அது அடுத்த கட்டம். வாங்க, நாங்க எங்க பையனுக்கு லட்டு மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்கோம். லட்டு மாதிரி பொண்ணு தேடுறாங்களாம். பையனை பார்த்தா கைகால் முளைச்ச கார போண்டா மாதிரி இருப்பான். கைகால் முளைச்ச கார போண்டா மாதிரி? ஆமா. அப்போ பொண்ணு வந்து பொண்ணு மட்டும் லட்டு மாதிரி கார போண்டா. நானும் ஒரு அம்மாட்ட கேட்டேன், லட்டு மாதிரி பொண்ணு தேடினீங்களே இப்ப எப்படி இருக்கு குடும்பம்னு? இப்ப குடும்பம் பூந்தி ஆயிடுச்சு.
லட்டு மாதிரினா நாங்க என்ன மூஞ்சில முந்திரி திராட்சையா ஒட்டிக்கிட்டு வர முடியும்? நீங்க தானே அந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் தானே பொண்ணு பார்க்க வரும்போது அந்த மாதிரி பெண்ணு கேக்குறீங்க. அது கூட பரவாயில்ல. நாங்க நிலா மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்கோம். ஓ மயன் கரைச்சு ஊத்துன அம்மாவாசை மாதிரி இருக்கானே, என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? கையை அந்த பக்கமா காட்டு. இல்லங்க எப்படியோ திருப்பி இந்த பக்கமா வர இல்லங்க, நான் பொதுவா சொல்ல வந்தேன். அதுலயோ எல்லாரும் வந்து அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறாங்க, அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடுறாங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவும் கிடையாது. அக்கா சொல்லிட்டு போனாங்க, உண்மையாவே வருத்தத்திற்குரிய விஷயம் தான். என்னோட அம்மா வந்து எங்க வீட்டுக்கு வந்த மருமகளால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் தான். நான் உண்மைதான், ஒரு சில இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது. 100த்துல ஒரு 2-3 வீட்டுல இதெல்லாம் நடக்குது. ஆனா மர்மமா ஒரு பொண்ணு இறக்குறா அப்படின்னா அது மருமகளா மட்டும்தான் இருக்கும். காரணமே இல்லாம நல்லா இருந்த கேஸ் வெடிச்சிரும். உள்தாப்பா இல்லாம வெளியில கதவை லாக் போட்டு நிறைய மருமகங்க தூக்குல தொங்கி இருக்காங்க. எப்படி செத்தானே தெரியாம நிறைய கல்யாணம் பண்ணிட்டு போன பெண்கள் செத்துருக்காங்க. கடைசிக்கு 100 பவுன் 150 பவுன் வரதட்சணை கொடுத்துமே அவங்க சாகுறாங்க, சாகடிக்கப்படுறாங்க. அதெல்லாம் ஏன் அக்கா பேச மாட்டாங்க? இந்த காலத்து பெண்கள் தானங்க வரதட்சணைன்ற விஷயத்துல அதிகபட்சமா அன்னைக்கு இருந்த பெண்கள் அன்னைக்கு இருந்த பெண்கள் கல்யாணத்துக்கு அதிகபட்சமா என்ன வரதட்சணை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அக்கா சொன்ன அந்த மாட்டு வண்டி, அதுவும் இந்த மாடு ஒரு பக்கம் போகும், அந்த மாடு ஒரு பக்கம் போகும், அப்படி ஒரு மாட்டு வண்டி. இல்லைன்னா தாத்தாவுக்கு ஒரு ஓட்ட சைக்கிள். ஆமா, அந்த தோடு மூக்குத்தியை வச்சே நான் ஊரையே விலைக்கு வாங்கினேன்னு கிளவி சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு பெண் மாசம் 1,50,000 1 லட்சமாவது சம்பாதிக்கிற பொண்ணா இருக்கணும்னு கேக்குறீங்க. கார் வாங்கி வைக்கணும், பைக் வாங்கி வைக்கணும்னு கேக்குறீங்க. 25 50 பவுன்ல 100 பவுன் வரைக்கும் நகை போடக்கூடிய பெண்ணா கேக்குறீங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தானே இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சவால்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்களா யார் இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க தான் இருக்காங்க. இந்த பெண்களுக்கு தொல்லை கொடுக்கறதே அந்த காலத்துல இருந்த பெண்கள் தான். அதையே நீங்க ஒத்துக்கல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. ஹவுஸ் ஓனரா? எனக்கே ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஓனர். அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி 1 சென்டோ 2 சென்டோ போங்க. நடுவர்களே, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காருல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சேனோ, மூதேவி அது இடது கால். சரி, ஏதோ எமர்ஜென்சில ஒரு காலை வச்சு போயிட்டே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கால் எடுத்து வச்சு போனே பாருங்க. அந்த வீட்டுக்கு போன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே வீட்டுல தான் இருக்கேன். சத்தியமா தண்ணி கொடுத்தன போகவும் மாட்டேன். என்னதான் இந்த காலத்துல இருந்து அந்த காலத்து பெண்களை குறை சொன்னாலுமே தண்ணி கொடுத்தன போக மாட்டேன். உங்க மேல மேரியக்கா மேல சத்தியம், உங்க மேல சத்தியம். நான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு தண்ணி கொடுத்தனா போகல. 5 வருஷமும் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2வது நாள் என் மாமியாரையும் மாமனாரையும் தான் தண்ணி கொடுத்தனும் அனுப்புனேன். சண்டாளி, கிராதகி, பாதகத்தி, எவ்வளவு பெருமையா நினைச்சோம். ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துக்குலாம் அனுப்பல. எங்க வீட்லயே போர் கொட்டாய் இருக்குது, தோப்புல போர் கொட்டாயில லைட்டு ஃபேனு கதவு பூட்டு வரைக்கும் போட்டு கொடுத்து பத்திரமா தான் வச்சிருக்கேன். எந்த சேதாரமும் இல்ல. என் தோட்டத்துக்கு காவலா வச்சிருக்கேன். அது எவ்வளவு கௌரவமா சொல்றேன். ப்ராப்பர்ட்டிக்கு எந்த சேதாரமும் இல்லாம வச்சிருக்கோம்ல, அத பாராட்டுங்க. பாராட்டுங்க நடுவர். ப்ராப்பர்ட்டிக்கு சேதாரம் இல்லாம பத்திரமா வச்சிருக்கேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேர்ல இருக்கு, இல்லனா வச்சிருக்க மாட்டே நீ. ஆமா, அது உண்மைதான். ஆமா, அதுக்காகவே பிரிச்சு கொடுக்க மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல, ஆனா பத்திரமா வச்சிருக்கமா இல்லையா? இங்க பாருங்க, சமைக்கலன்னு தயவு செஞ்சு நான் இருக்கிற மேடையில குறை சொல்லாதீங்க. இந்த காலத்து பெண்கள் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நெட்ல போடலாம், தட்டுல போடலாம், புக் பண்ணலாம். நான் அந்த மாதிரி கிடையாதுங்க. எங்க அம்மா எல்லாம் எனக்கு சமையல் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. இதை இப்படி எல்லாம் சமைக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. என்ன சமைச்ச? இன்னைக்கு கூட நான் இப்ப பட்டிமன்றம் வந்திருக்கேன்ல, இன்னைக்கு நைட் என் வீட்டுக்காரர் சாப்பிடுறது கூட கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நைட்டுக்கு என்ன சமைச்ச? அப்படி சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தாங்க இங்க வந்தேன். சப்பாத்திக்கு ரசமா? ஏன் சப்பாத்திக்கு ரசம் வைக்க கூடாதா? எப்படிமா, அது என்ன காம்பினேஷன்? அது உங்க வீட்ல சப்பாத்திக்கு என்ன வைப்பாங்க? ஏமா குருமா வைப்பாங்க. சப்பாத்திக்கு குருமா வைக்க கூடாது, நல்லா கேட்டுக்கங்க. குருமால தேங்காய் அரைச்சு ஊத்துவோம், அது கொலஸ்ட்ரால். ஹஸ்பண்டுக்கு லப்பு டப்புன்னு துடிக்கிற இதயம் டப்புன்னு நின்னு போயிடும். உண்மைதானே? ஐயோ, குருமா சாப்பிடாதீங்க. லேட் ஆனா குருமா கெட்டு போயிடும். ஆனா ரசம் கெட்டு போகாது. ஒருவேளை சப்பாத்தி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா சப்பாத்தியை 4ஆ பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம், அடைச்சிக்காது. ரசம் மிச்சம் இருந்துச்சுன்னா காலையில இட்லிக்கு தொட்டுக்கலாம், செரிக்கலைன்னா டம்ளர்ல ஊத்தி குடிச்சுக்கலாம். ரசம் வைக்கிறதுல இவ்வளவு புண்ணியம் இருக்குது. என்ன விட்டுட்டு நல்ல நல்ல மெனுவெல்லாம் இந்த அம்மாட்ட கேட்டு போங்க. என்ன விட்டுட்டு உப்புமாவுக்கு ஊறுகாய் வைப்பியா? உப்புமாவுக்கு ஊறுகாய்? நான் ஊறுகாயை வச்சே உப்புமா பண்ணுவேன். ஊறுகாய் வச்ச உப்புமா பண்ணுவானா? ஆனா நடுவுல என்னோட சமையலை பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு சிறு மிஸ்டேக் எல்லாம் ஏற்படும் தான். நான் இப்ப எல்லாருக்கும் கேசரி கொண்டு வந்திருக்கேன். கேசரி எல்லாருக்குமே. கேசரியா? நீங்க பட்டிமன்றம் ஒரு 10 மணிக்கு இந்த மாவு கொடு, சுகர் இருக்கு.
நான் கேசரி இல்ல சுகர் பேஷண்ட் கூட நான் செஞ்ச கேசரி சாப்பிடலாம். அப்படியா? ஆனா நான் அவசரமா கேசரி உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் பாருங்க. நான் செஞ்ச கேசரி என்னை விட்டுட்டு டீ குடிச்சா வயிறு வலிக்கும். இல்ல பரவாயில்ல, உனக்கு வர. ஆனா நடுவர்களே, நான் செஞ்ச கேசரியில ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டது. என்ன மிஸ்டேக்? சின்ன மிஸ்டேக் தான். நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அவசரமா செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பா? கேசரியில காரமா? கொஞ்சம் தான் கூட போச்சு. எப்படி காரம் வரும் கேசரில? சிகப்பு கலர்ல வரணுமேன்னு கொஞ்சம் தான் சில்லி பவுடர் போட்டேன். சில்லி பவுடர் போட்டியா? ஆமா, அதுல ஏதோ பவுடர் போடணும்னு சொன்னாங்க, அதான் போட்டேன். கேசரி பவுடர் தானே போடுவாங்க. எங்க வீட்ல பான்ஸ் பவுடர் தான் இருந்துச்சு. அதுக்கு பதிலா சில்லி பவுடரே பரவாயில்லையேன்னு போட்டேன். பாருங்க, நான் கரெக்டா மைதா மாவுலாம் வாங்கிட்டு வந்து யூடியூபை பார்த்து தான் செஞ்சேன். மைதா மாவா? ஆமா, அதுல தானே செய்யணும் கேசரி. மைதா மாவுலயா கேசரி செய்வாங்க? அப்புறம் எந்த மாவுல பண்ணணும்? ரவால தான் கேசரி செய்வாங்க. என்ன ஏமாத்த பார்க்காதீங்க. ரவாவுல செஞ்சா அதுக்கு பேர் உப்புமா. இது கூட எனக்கு தெரியாது. வீட்டுக்கு எவனும் சாப்பிட விடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது நடுவர்களே. சின்ன பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்க சமைக்கல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. சரிதான். நான் எல்லா அந்த காலத்து பெண்களையும் பார்த்தேன். அதாவது அந்த காலத்து பெண்கள்லாம் இன்னைக்கு மாமியார் கேடர்ல தானே இருக்காங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த காலத்து பெண்கள் மாமியார்களை பார்த்து கேட்கிறேன், பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்ததோடையே அம்மா சமமா, இவ்வளவு நாள் நான் தான் சமைச்சேன், இப்ப நீ சமமா அப்படின்னு சொல்லி, இனி இது ஓ பொறுப்பு அப்படின்னு கிச்சனை எங்க கையில கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி இவ்வளவு நாள் இந்த பீரோல நான் தாமா வச்சிருந்தேன், இனி இது ஓ பொறுப்புமான சாவியை யாராவது கொடுக்குறீங்களா? இந்த சொத்தெல்லாம் நான் தாமா இவ்வளவு நாள் வச்சிருந்தேன், பத்திரத்தை தாமா இனி நீ வச்சுக்கமான்னு பத்திரத்தை யாராவது கொடுக்குறீங்களா? பத்திரமா வச்சுக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நியாயமா? அதான் கிச்சனை கொடுக்கும் போதே நீ இவ்வளவு கிம்பேத்தம் பண்றீங்க. உன்கிட்ட வந்தன்னைக்கே சாவியை கொடுத்தா அதே நாள்ல விரட்டி விட்டுருவா வெளியே. உங்க பையனையே எங்களை நம்பி கொடுக்குறீங்க, உங்க வீட்டு பத்திரம் என்னங்க பெரிய பத்திரம்? பையனை விட இப்ப பத்திரம் தான் பத்திரம். அப்ப நீங்க எவ்வளவு சுயநலமா இருக்கீங்க. ஆட அத கூட ஒரு பக்கம் வைங்க. கரண்டியை நம்ம கையில கொடுத்து இனி சமயக்கட்டு ஓ ராஜ்யம்னு சொல்லிட்டு போறீங்களே, குழம்பு வச்ச உடனே வந்து உட்காந்துக்கிட்டு, எங்க வீட்டுல இந்த கரண்டில நாங்க குழம்பை எடுக்க மாட்டோம், ஏன் அந்த கரண்டில எடுத்தா உன் தொண்டையில இறங்காதா? இந்த வீட்டுல கத்திரிக்காயை நாங்க குறுக்க நறுக்க மாட்டோம், ஏன் குறுக்க நறுக்குனா கத்திரிக்காய் வேகாதா? எங்க வீட்டுல நாங்க தண்ணியா குழம்பு வைக்க மாட்டோம், ஏன் தண்ணியா வச்சா சாப்பிட முடியாதா? இல்ல தண்ணியா உங்க வீட்டுல எல்லாம் வச்சு சாப்பிடுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷன் இல்லையா? இப்ப நான் மனுஷனா மனுஷன் இல்லையா? நான் பட்டி பண்றேன். ஏமா நான் என் குடும்பத்து பிரச்சனைமா உன் பிரச்சனையை பேசுமா? பொதுவா கேக்குறேன். இப்படி குறையா பேசிட்டு இருக்கிறது யாரு? அந்த காலத்து பெண்கள். நீங்க தானமா பேசுறீங்க. ஆனா இப்ப நாங்கெல்லாம் இப்ப இந்த காலத்து பெண்கள்னா பிரச்சனைனா நேருக்கு நேரா கூட பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் கூடி வாழ்ந்தோம், ஒன்னா இருந்தோம். இந்த காலத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆள் கூட யாருன்னு தெரியாம இருக்காங்கன்னு. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாம இருக்கிறது கூட நிம்மதி தாங்க. ஆனா நீங்க கூடி வாழையில அவ என்ன பண்ணா, இவ என்ன பண்ணா, அது அப்படி இது இப்படின்னு கூடி இருந்து ஜால்ரா அடிச்சு ஜாட பேசுனீங்களா இல்லையா? இதெல்லாம் பண்ணது யாரு? இவங்க தான். சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஜாட பேசுனீங்கன்னா அடுத்த தலைமுறை எப்படி வளரும்? குறை சொல்றதே ஒரு வேலையா வச்சிருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை உங்ககிட்ட இருந்து பெருசா என்னத்தங்க கத்துக்கும்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு நான் என்ன கேட்கிறேன் நடுவர்களே, ஆதி மனிதன் ஆடை இல்லாம இருந்தா இலைத்தலைய ஆடையா மாத்தினா, அதுக்கப்புறம் நவ நாகரிகத்தின் படி இன்னைக்கு நம்ம மாடர்னா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக ஆதி காலம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அப்படி இருக்க முடியுமா? கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறணுமா இல்லையா? நாகரிகத்துக்கு மனுஷன் மாறணும்ல, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லையா? நடுவர்களே, இப்ப ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட இப்ப செஞ்ச பிரியாணியை கொடுக்குறோம். இப்ப செஞ்ச பிரியாணி கொடுக்குறோம். சரி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணியை கொடுக்குறோம். சூடு பண்ணி கொடுக்குறோம். சொல்லிட்டே கொடுக்குறோம். தெரியுது உங்களுக்கு. நீங்க எதை சாப்பிடுவீங்க? இப்ப செஞ்ச பிரியாணி தான் சாப்பிடுவேன். இப்ப செஞ்ச பிரியாணி தானே சாப்பிடுவீங்க. அப்ப நமக்கு யோசிக்கிறதுக்கு அறிவு இருக்குல்ல, நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதுக்கு யோசிக்கிறதுக்கு நமக்கு அறிவு இருக்குல்ல. அப்ப நம்ம தானே அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க விடுறதே கிடையாது. நீ இததான் பண்ணணும் இவங்க அடக்கி ஆளணும்னு தான் நினைக்கிறாங்க. சரி, நான் இப்படி கேக்குறேன். இப்ப செஞ்ச பிரியாணி கொடுத்த, என்ன இப்ப ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணியை சூடு பண்ணி கொடுத்த, இப்ப எது ஆரோக்கியமானதுன்னு கேக்குற. இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க, 1100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டினாங்க. உலகத்திலேயே 1100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ராஜராஜன் கோயில் பெருசா? இப்ப கட்டினா ஆயிரக்கணக்கான கோயில், அது ஒரு கோயில் ஈடாகுமா?
அது வந்து ஈடு ஆகாது. நீ மட்டும் உதாரணம் அப்படி சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? நீங்க நடுவருங்கிறதுக்காக என்னை லாக் பண்ணக்கூடாதுல்ல, அது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் நடுவர்களே. கால சூழலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்திட்டு தான் போக வேண்டியதா இருக்குது. ஆனா நடுவர்களே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தானே பிள்ளைய பெற்றோம், நாங்க தானே கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்று உங்ககிட்ட எல்லாம் வளர்த்து கட்டி கொடுத்துருக்கோம், எங்க பையனை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், ஆனா எங்க பையன் ₹1 கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயந்துட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கே அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் என்ன கேட்கிறேன், நாங்க தான் கஷ்டப்பட்டு பெற்றோம், நாங்க தான் கஷ்டப்பட்டு பெற்றோம்னா இப்போ உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு தானங்க பிள்ளைய பெற்றிருக்கோம். நாங்க என்ன அமேசான்ல ஆர்டர் போட்டாங்க வாங்கணும்? அமேசான்ல ஆர்டர் போட்டா வாங்கினியா? உலகத்துல அப்படியெல்லாம் கொடுக்கலாங்க இல்ல. அப்புறம் எப்படி அப்படி நீங்க பேசலாம்? சும்மா எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டோம், நாங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டோம். நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்களோ நீங்களாவது அன்னைக்கு இருந்த கூலோ கம்போ அதை சாப்பிட்டு தெம்பா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் சம்பாதிக்க என்னைக்கு போனோமோ அன்னைக்கே நம்ம வேலையை நம்மளே டபுள் ஆக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அது சுயமரியாதைன்னு நம்ம சொல்றோம். அது உண்மையா இருந்தாலும் கூட பெண்கள் எங்களுக்கு வேலை நிறைய ஆயிட்டே இருக்குது. எந்த ஆம்பளையாவது வீட்டுக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை பார்க்கறாங்களா? இல்ல. பார்க்க சொன்னாலும் பார்ப்பாங்களா? அது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. 100% கூட அந்த மாதிரி ஆண்கள் கிடையாது. ஆனா வெளியில வேலை பார்த்துட்டு வந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து நானும் தானே வெளியில வேலை பார்த்துட்டு வரேன், நானும் தானே சம்பாதிச்சுட்டு வரேன், என்னால வேலை பார்க்க முடியாது, இந்த வேலையை நீயே பாருன்னு சொன்னா வீட்டுக்காரோ மாமியாரோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ சம்பாதிச்சதெல்லாம் போதும், நீ வீட்டை பார்த்துக்கிட்டதே போதும், நீ வேலைக்கு போக வேணான்னு தான் சொல்லுவாங்க. உண்மைதான். எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக எழுதினாரு. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினாலும் வீடு அவளை விட்டு ஒருபோதும் வெளியேறுவதில்லைன்னர். வீடு அவளை விட்டு போவே போகாது. உண்மை தானே? இப்போ திருப்பதி போவாங்க. இப்போ அம்மா என்ன யோசிக்கும் தெரியுமா? இந்த மொட்டை மாடியில் வடகம் காய போட்டேன், போனோடனே எடுத்து வைக்கணும், துணி துவைக்காமல் இருக்குது துவைக்கணும், இந்த ஆடு மாடெல்லாம் அப்படியே விட்டு வந்தேன் பிடிச்சி கட்டணும். இது எல்லாம் யார் யோசிப்பா? அம்மா யோசிக்கும். அப்பா என்னதுமா யோசிப்பார்? ஆஃபீஸ் விஷயத்தை தான் யோசிப்பாரே தவிர வீட்டில் இருக்கிற ஒரு வேலையை கூட அப்பாவுக்கு ஞாபகமே வராது. அப்பாவுக்கு வருகிற அத்தனை விஷயமும் ஆஃபீஸ் விஷயமா இருக்கும், பொருளாதார விஷயமா இருக்கும். ஆனால் வீடை பற்றி யோசிப்பது என்றைக்குமே பெண்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது நம்ம தலையில வந்து அதை வந்து திணிச்சுட்டாங்க, நம்மளும் அதுபடி ஃபாலோ பண்ணிட்டே வர்றோம். ஆனா வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே வேலைக்கு போகக்கூடிய ஏதோ ஒரு பெண்கள் இருக்காங்க. அந்த காலத்துல வீட்டுல உள்ள வேலையை மட்டும்தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்குது, அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே. இன்னைக்கு வீட்டையும் பார்த்து வெளியில உள்ள வேலையையும் பார்த்து மறுபடியும் வீட்டை வந்து பாக்குறோம் நாங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்? எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சிக்கல்ல நீங்க கொடுக்குற சிக்கல் இன்னும் பெரிய சிக்கலா இருக்கு. அதை ஏன் நீங்க உணர மாட்டேங்கிறீங்கிறதா உண்மையா நடுவர்களே. உடலை வருத்தி எவ்வளவு வேணாலும் வேலை பார்த்துடலாம். ஆனா இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே உடல் வருத்தி வேலை பார்க்கறத தாண்டி மன ரீதியா பல பேர் பாதிக்கப்படுறாங்க. மனரீதியான பிரச்சனையை பல பேர் சந்திக்கிறாங்க. இதை நம்பி இந்த சம்பளத்தை நம்பி பல கமிட்மெண்ட் வச்சுட்டோமே, அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம், பாதியில விட்டா நல்லா இருக்காதே, அவர் சிரமப்பட்டு போயிடுவாரு, அவ்வளோ வாங்கி வச்சிருக்கோம், இவ்வளோ வாங்கி வச்சிருக்கோம், அந்த இஎம்ஐ இருக்கு, இந்த இஎம்ஐ இருக்குன்னு சொல்லி கணவருக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தான் ஒவ்வொரு பெண்களும் வெளியில வேலைக்கு ஓடுறாங்க. ஆனா நாங்க என்னமோ எங்களுக்காக சம்பாதிச்சுக்க ஓடுற மாதிரி நீங்க எல்லாரும் அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாடா, அவ உன் பேச்ச கேட்க மாட்டாடான்னு சொல்லாத மாமியார் இல்லவே இல்லை. அருமை. அவ சம்பாதிக்கிறாடா, அவ உனக்காக சம்பாதிக்கிறாடான்னு சொல்ற மாமியாரை தாண்டி அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சாடா, அவ இஷ்டத்துக்கு பண்றாடா, அவ உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாடான்னு கோல் மூட்டி விடுற மாமியார் தான் நிறைய பேர் இருக்காங்களே தாண்டி இந்த மாதிரி மாமியார்கள் இல்லாத காரணத்தினாலதான் அந்த காலத்து பெண்களை தாண்டி அந்த காலத்து பெண்களாலேயே நாங்க இன்னும் கூடுதல் சிக்கல்கள் அடைகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னா, பெண் காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு தனக்கு சமைச்சு தான் ஆஃபீஸ் போகிறதுக்கு பேக் பண்ணி, கணவருக்கு சமைச்சு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி, குழந்தைங்களுக்கு இன்றைக்கெல்லாம் புது புது டிஷ்ஷாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தனியாக பேக் பண்ணி, வீட்டில் மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக சமைச்சு அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லி எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க திரும்ப வேலைக்கு போய் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் துளைக்கி வச்சு துணியெல்லாம் துவச்சி வச்சு மறுபடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸோ டீயோ காஃபியோ வித்து சுகரு வித்தவுட் சுகரு, டிகாஷன் கூட டிகாஷன் கம்மி, பால்னு அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பார்த்து செஞ்சு மறுபடியும் நைட்டுக்கு டிஃபன் செஞ்சு மறுபடியும் வீட்டுக்காரை பார்த்து குழந்தைங்களை பார்த்து மாமியார் மாமனாரை பார்த்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சு நைட்டு படுத்து திரும்ப காலையில் அதே ரொட்டீன் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேலையை பார்த்து இந்த வேலையை பார்த்து இப்படி தான் பெண்கள் ஓடிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற ஆண்கள் எல்லாருக்கும் ஓய்வு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 6 நாள் மிச்சம் வச்ச வேலையை பார்க்கறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு நேரமே இருக்கு.
ஆக அந்த காலத்து பெண்கள் வீட்டை மட்டும்தான் சமாளிச்சிங்க. இந்த காலத்து பெண்கள் வீடு, சமுதாயம், வேலை, கடன் பிரச்சனை, கமிட்மெண்ட்டு, குழந்தைங்கன்னு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக அந்த காலத்து பெண்களை தாண்டி இந்த காலத்து பெண்களுக்கு தான் சிக்கல் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால இந்த சிக்கல்கள்னால ஏற்படக்கூடிய மனரீதியான விளைவுகள்னாலேயே எங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுது. அப்படிப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போன்ற முகாம்களை பார்த்து நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்கக்கிட்ட மருத்துவ வசதி நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு கேட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக சிறப்பு. அதாவது ஒரு பேச்சாளர் எந்தெந்த கோணத்திலெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா வெகு சிறப்பாக இன்றைக்கி இருக்கிற பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, வீட்டில் இருக்கிறதையும் பார்க்கணும், வெளியில் இருக்கிறதையும் பார்க்கணும். வேலைக்கு போகிற அந்த பெண்ணுக்கு வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது, வெளியிலையும் பிரச்சனை இருக்குது. அந்த ரெண்டு பிரச்சனையுமே சமாளிக்கிற இடத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அது அவளுக்கு மிகப்பெரிய பலுவாக இருக்கிறது. ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கா, தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாள்னு பேசின நீலவேணிக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்தில் வேலைக்கு போகிற ஒரு பெண் முதல்ல குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு வீட்டில் ஒரு ஆயம்மா அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. வீட்டில் அந்த ஆயம்மா பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த குழந்தை கவிழ்ந்து விழுவும், நீந்தும். இதெல்லாம் அவளால் பார்க்கவே முடியல, ஏன்னா வேலைக்கு போயிட்டா இல்லையா, வேலைக்கு போயிட்டா. ஒரு நாள் அந்த ஆயம்மா ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அலுவலகத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு அம்மான்னு சொல்லுது, அம்மா அப்படி சொல்லும்ல சின்ன குழந்தை, அம்மான்னு சொல்லுது. அப்படின்னோடனே அந்த தாய்க்கு பயங்கர சந்தோஷம், அம்மான்னு சொல்லுது. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணால் அது அம்மான்னு தான் சொல்லுது. ஆனால் அது என்னை பார்த்து இல்லை, அந்த ஆயம்மாவை பார்த்து என்ன பண்ணுது, அம்மான்னு சொல்லுது. இது ஒரு அழகான கதை. என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு இந்த பதிவை யார் சொல்ல முடியும்? இப்போ நான் ஜெயபாஸ்கரன் சொல்லுவார், அன்று எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பாய், நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு அருகில் நின்று கொண்டிருப்பாய் நீ. அன்னைக்கு அப்படி தான் புகைப்படம் எடுத்தாங்க. உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி மிரட்டுவேன் நான், என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாயிருப்பாய் நீ. உனக்கு கண்ணகி மாதிரி இருந்தியா, சீதை மாதிரி இருந்தியா கேட்குறாங்கல்ல. கற்புக்கரசிகளை சொல்லி மிரட்டுவேன் நான், என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாயிருப்பாய் நீ. ஒருவேளை நான் இறந்து போனால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, நீ இறந்து போனால் உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை. நான் இப்போ சமூகம் அப்படி தானே சார் இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு ஆள் வேணும்னு இமிடியேட்டாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேடுற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணை தேடுவது என்பது ரொம்ப குறைவாக தானே சார் இருக்கு. அதுவும் அந்த பெண்ணு ஏற்றுக்கிற மனநிலையே இன்னைக்கு குறைவாக தானே இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு இப்போ சமுதாயத்தில் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னா. ஞாயிற்றுக்கிழமைனா அது ஆண்களுக்கு ஃப்ரீ தான், ஆனால் பெண்களுக்கு சமயக்கட்டில் போய் நிற்பாங்கல்ல. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் சார், உண்மையாக சொல்லப்போனால் 30 டீ குடித்தாலாம் பார்த்துருக்கேன் நான். டீ போடு, டீ போடு, டீ போடு. ஏன்னா வெளியில் வேலை இல்லை. அவங்க அப்பா பையன் ஒரே இடத்துல உட்காந்துட மாட்டாங்க. அவன் சொல்லுவான், அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தா சாப்பிட முடியாது, நான் ரூமில் இருக்கேன். இவர் போய் கதவை தட்டினா அவன் சொல்கிறான், வாண்டடாக வராத, முதல்ல வாட்ஸ்அப்பில் வா, வரலாமா இல்லையான்னு கேளு வாட்ஸ்அப்பில், அப்புறமா கதவை திறக்கிறேன்றான். அப்படி இருக்காங்க பையன். இவங்க 2 பேரும் தனித்தனி முகமாக இருந்தாங்க. கொரோனா காலத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் அந்த 2 பேரையும் சமாளிக்கிறதுக்கு அம்மா படுகிற பாடு இருக்குல்ல, அது வெளியே சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனைவி அவர் ரோல் பிளே பண்ணுறாள் உலகத்திலேயே. அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், உலகத்தில் எது தெரியுமா, மனைவி என்கிற ரோலை உலகத்தில் வேறு யாருமே பண்ண முடியாது. அது எப்போ தெரியும்? ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லலாம், பக்கத்தில் நீ வாழும்போது உன்னருமை தெரியலை, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை,
தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதுமில்லை இந்த மண்ணில். நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தன்னியிடம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான். வாழ்க்கையில் அப்போ மனைவிங்கிற ரோலை சார் இன்றைக்கி இருக்கிற மனைவிக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் சுமித்ரா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில்